Hi student, this is Silama Max Tuition 11th standard example 1.12. Let A is equal to set of 0, 1, 2 and 3. Construct relation on A of the following types. See total ஒரு 8 subdivisions கொடுத்திருக்காங்க. இதில் வந்து the basic relation இருக்கிற reflexive, symmetric and transitive இதை நம்ம derive பண்ணணும். First இங்கே நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ் கேட்டிருக்காங்க. இந்த செட்டில் இருந்து நம்ம ஆர்டர் பேரை லிஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, சி ஃபஸ்ட்டு 0, 1, 2 and 3 கிராஸ் 0, 1, 2 and 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 0ல் நம்ம லிஸ்ட் பண்ணலாம். 0, 0, 0, 1, 0, 2, 0, 3. அடுத்து 1ல் 1, 0, 1, 1, 1, 2, 1, 3. அடுத்து 2ல் லிஸ்ட் பண்ணலாம். 2, 0, 2, 1, 2, 2, 2, 3. அண்ட் ஃபைனலி 3 லிஸ்ட் பண்ணலாம். 3, 0, 3, 1, 3, 2, 3, 3. ஓகே, டோட்டலாக நமக்கு 16 ஆர்டர் பேர் ஃபைண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். ஸோ நமக்கு பேசிக்காக தெரியும் ஏ ரிலேட்டட் ஏவாக இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ், ஏ ரிலேட்டட் பியாக இருந்து பி ரிலேட்டட் ஏஆர் இருந்ததுன்னா அது சிமெட்ரிக், ஆர்எல்ஸ் இது ரெண்டுமே இந்த ஆர்டர் பேரே இல்லைனாலும் அது சிமெட்ரிக், அதாவது எம்டி ரிலேஷன் ஆகிடாது. டிரான்சிட்டிவ்க்கு ஏ ரிலேட்டட் பியாக இருக்கும், பி ரிலேட்டட் சியாக இருக்கும், அட் டைம் ஏ ரிலேட்டட் சியாக இருக்கும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது டிரான்சிட்டிவ். ஒருவேளை இந்த 3 ஆர்டர் பேருமே இல்லைனாலும் அது டிரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர், சிங்கிள் எலிமெண்ட்டாக இருந்தாலும் அது நம்ம டிரான்சிட்டிவ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த புக் இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து இதை சால்வ் பண்ணலாம். பட் இங்கே புக்கில் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் இங்கே நாட் ரிஃப்ளெக்சிவ், ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா ஏவாக இருக்கணும். இங்கே நம்ம டெரிவ் பண்ணதில் சேமாக இருக்கிற ஆர்டர் பேரை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே நாட் ரிஃப்ளெக்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 1, 0, 0, 2, 2, 3, 3 சூஸ் பண்ணக்கூடாது. இந்த டைகனலை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு த புக் 1, 2 நமக்கு ஃபஸ்ட் பார்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது ரிலேஷன் 1 எடுத்துக்கிறேன். இங்கே 1, 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே 1, 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே 2, 1 இருந்ததுன்னா மட்டும்தான் இது சிமெட்ரிக்காக வரும். அதனால் இது சிமெட்ரிக்கும் இல்லை. பட் இது சிங்கிளாக ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை இது சிங்கிளாக நிறுத்திட்டோம்னா சிங்கிள் ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் ஆகிடும். அதனால் நம்ம இன்னொரு ஆர்டர் பேரை இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் பேர் நமக்கு அது டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஒருவேளை இது 1, 2ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த பேர் 2லேயே ஸ்டார்ட் ஆகட்டும். ஏன்னா அப்போ 2ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் அடுத்த ஆர்டர் பேர் என்னவாக இருக்கும். ஒருவேளை இங்கே நம்ம 1 புட் பண்ணுறோன்னா 1, 1ன்னு வரும், அதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி மெனி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இங்கே புக்கில் நம்ம கொடுத்துருக்கிறது 2, 3 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 1, 2, 2, 3, பட் 1, 3 இந்த ரிலேஷனில் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இங்கே நாட் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், நாட் சிமெட்ரிக்காக இருக்கணும், பட் டிரான்சிட்டிவாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே டிரான்சிட்டிவாக இது இருக்கலாம்னாலே நமக்கு சிங்கிள் ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ்ன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரிலேஷனை நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரே ஒரு பேரை மட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னாலே என்ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1, 2 நம்ம ப்ரீவியஸாக எடுத்துருக்கிறதுனால 1, 2 எடுத்துக்கிட்டோம். ஆர்எல்ஸ் நம்ம இதை 1, 3 எடுத்தாலும் கரெக்ட் தான். இங்கே 2, 1 எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் சிங்கிள் பேராக எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மட்டும். ஓகே, அடுத்து நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பட் நாட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். ஓகே, இப்போது ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவும் இருக்கக்கூடாது, பட் சிமெட்ரிக் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலராக இருக்கிற
ஒரு எக்ஸாம்பிள்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 2வை சூஸ் பண்ணதுனால 1,2 இதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும்னா 2,1 இருக்கணும். ஆர்எல்ஸ் வேறு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா 1,3 3,1. ஓகே, ஸோ இங்கே யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக 1,2 2,1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இது சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னா இங்கே 1,1 2,2 3,3 0,0 இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அட் த டைம் இது டிரான்சிட்டிவும் கிடையாது. ரீசன் 1,2 இருக்குது, அடுத்து 2ல் ஸ்டார்ட் ஆகிறது இருக்குது, பட் ஆனால் 1,1 இல்லை. ஓகே, அடுத்து 4th சப்டிவிஷன் நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா இங்கே நம்ம ஸோ இதுக்கு நம்ம R4ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக புக்கில் நமக்கு இங்கே ஒரு 4 ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். எப்போவுமே சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா சிங்கிள் பேர் கொடுத்தாலே எனாஃப். பிகாஸ் சிங்கிள் ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நம்ம எடுக்கிற அந்த ஒரு சிங்கிள் பேர் ஒரு சிமெட்ரிக்காக இட் இஸ் கால்டு A,A இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்காக இருக்கும். அட் டைம் இது ரிஃப்ளெக்சிவாக ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பேர் வந்து ரிஃப்ளெக்சிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா இது ஒவ்வொன்றுத்துக்குமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். 0 இருந்தால் 0,0 1,1 2,2 3,3 இந்த எல்லாமே இருந்ததுன்னா மட்டும்தான் இது ரிஃப்ளெக்சிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் நமக்கு புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 4 ஆர்டர் பேர் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு 1,2வை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2,1 இங்கே ஒரு ரிஃப்ளெக்சிவ்க்காக 1,1ம் 2,2வும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் நாட் ராங். இங்கே நீங்கள் 3,1 எடுத்துருந்தீங்கன்னா சரிங்க 3,3 எடுத்துருந்தீங்கன்னா இங்கே 3,1 எடுக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது ஆல்டர்னேட்டர் தான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போது இது நாட் ரிஃப்ளெக்சிவ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1,1 இருக்குது, 2,2 இருக்குது. அட் டைம் 3,3யும் 0,0வும் இல்லை. அதனால் இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. பட் இது சிமெட்ரிக்கான ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. ஸோ ஆர்எல்ஸ் இதை விட்டுட்டு ரிமைனிங் இங்கே 1,3 3,1 அந்த ரிலேஷனே இதில் கொடுக்காததுனால ஸோ நம்ம எம்டி ரிலேஷனை என்ன சொல்லிடலாம், சிமெட்ரிக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். இப்போ 1,2 இருக்குதுன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது 2ல் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே 2,1னா மறுபடியும் 1,1 இங்கே ரிப்பீட்டடாக இருக்குது. அடுத்து 2ல் 1,2 சூஸ் பண்ணிவிட்டு 2,2 சூஸ் பண்ணோன்னா மறுபடியும் 1,2 இதுவே ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் இது சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அட் டைம் ரிஃப்ளெக்ஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஸோ ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இங்கே கொடுத்துருக்குற 4 எலிமெண்ட்ஸுக்கும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ஸோ R5 இஸ் ஈக்குவல் டு 0,0 1,1 2,2 3,3. ஓகே, இப்போ நம்ம இந்த 0,0 1,1 2,2 3,3யோட ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இது சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் வந்துடும். அதனால் வேறு ஏதாவது ஒரு ஆர்டர் பேரை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால இது சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆர்டர் பேர் என்னன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இங்கே ஒரு 1,2 ஆர் 1,3 நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால நமக்கு இது 1,2 இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக 2,1 இருக்கணும். அது இல்லாதனால இது சிமெட்ரிக்காக வராத போயிடும். பட் இந்த 1,2 இன்க்ளூட் பண்ணலைன்னா இது ஒரு எம்டி ரிலேஷனாக மாறிடும். அப்போது இது சிமெட்ரிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் இங்கே 1,2 இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 1,2 இன்க்ளூட் பண்ணிடலாம். பட் இங்கே இந்த டிரான்சிட்டிவ்க்கு எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. அப்போ நம்ம டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு பேரை இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இது டிரான்சிட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இங்கே ஒருவேளை இந்த 2,3 இல்லை 3,2 இன்க்ளூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2,3 இஸ் எனாஃப். ஓகே, இப்போது இந்த 4மே நமக்கு ரிஃப்ளெக்சிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். மறுபடியும் 1,1 ஸோ 1,2 இருக்குன்னா 2,1 இல்லை, அதனால் சிமெட்ரிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்போது டிரான்சிட்டிவ்க்கு 1,2 இருக்குன்னா அடுத்து 2ல் ஸ்டார்ட் ஆகிறது
இங்கே 2,3 2,2 இருக்குது. பட் இங்கே 1,3 இல்லை. ஸோ அது இல்லாததுனால இது டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th ஒன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பட் சிமெட்ரிக்கை இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணணுனாலே இந்த 4 ஆர்டர் பேரும் லிஸ்டட் பண்ணிடணும். 0,0 1,1 2,2 3,3. பட் இங்கே இந்த சிமெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னா இந்த எக்ஸாம்பிளும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 1,2 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 1,2 இருந்ததுன்னா தான் 2,1 இல்லாததுனால இதை சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லலாம். ஒருவேளை இதை நம்ம போடலைன்னா இந்த 4 மட்டும் இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போது இந்த டிரான்சிட்டிவ்க்கான எந்த ஒரு ஆர்டர் பேருமே இதில் இல்லை. ஓகே, அதனால் இது டிரான்சிட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் கால்ட் எம்ப்டி ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவாக இருக்கும். அதாவது டிரான்சிட்டிவ்க்கான ஆர்டர் பேர் இல்லை இதில் எதுவும். அடுத்து 7th சப்டிவிஷன். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், பட் டிரான்சிட்டிவாக மட்டும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னாலே இந்த 4 ஆர்டர் பேர்ஸை நம்ம லிஸ்டட் பண்ணிக்கலாம். ஓகே, அட் டைம் சிமெட்ரிக்காக இது இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1,2 சூஸ் பண்ணோன்னா அதுக்கு சிமெட்ரிக்காக 2,1 இருக்கணும். அடுத்து ஒருவேளை இங்கே 1,3 சூஸ் பண்ணோன்னா 3,1 இதில் இருக்கணும். பட் அப்படி நம்ம இதை சூஸ் பண்ணுறதுனால இது டிரான்சிட்டிவாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகிடும். அதனால் அதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு 2,3 இங்கே ஜாயின் பண்ணோன்னா இதுக்கு சிமெட்ரிக்காக 3,2 நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டிஷன் தான் ரிஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கும் வரும். அட் டைம் டிரான்சிட்டிவாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இது 4மே ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 1,2 2,1 2,3 3,2 இது சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பட் டிரான்சிட்டிவ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 1,2னா அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது ஒருவேளை 2,3 ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ பார்த்தோன்னா 1,3 இதில் இல்லை, அதனால் இது டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இது 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது 0,0 1,1 2,2 3,3. ஸோ இருக்கிற இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுனாலே அந்த ஒரு ரிலேஷன் சிமெட்ரிக்கையும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். தேர்ஃபோர் இந்த ரிலேஷன் 8 வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்டு இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். தேங்க்யூ.